ஆமென். நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே கொடுத்ததிலேயே ஒரு வல்லமையுள்ள ஒரு அவயவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாவு ஆண்டவர் கொடுத்த ரொம்ப பெரிய அவயவம். வேதம் சொல்லுகிறது, மனிதன் வேறு ஒன்றினால் பிழைக்கிறவன் அல்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை காப்பாற்றினால், வார்த்தையில கவனமாய் இருந்தால், அதுதான் அந்த மனுஷனுடைய ஜீவனையும் மரணத்தையும் வேறு பிரிக்குது அப்படின்னு சொல்லுது. தன்னுடைய வார்த்தை சரியில்லைன்னா, தனக்கு பேச தெரியலைன்னா, அந்த மனுஷனுக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், ஆனால் அவரால் முன்னாடி வர முடியாது. பேச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப அவசியமான ஒன்று. சிலருக்கு மனசுல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், மனசுல அவங்க கடினமான ஆட்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பேச்சு அவருடைய மனசு மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பேச்சு சிறிது நேரத்திலேயே அவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணும். அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன, நம்முடைய வாயினுடைய வார்த்தையில தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு இலவசமா இருக்கிறதுனால பேசுறதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டாம், அது எலும்பில்லாத நாக்கு, அது பேசிட்டே இருக்கும், வாயை திறந்தா பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய பேர் தங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ரொம்ப கவனமா கேட்காம, கவனமாய் இருக்காம தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது அவர் வார்த்தையினால தான் படைக்கிறாரு. ஒரு மனுஷனோட அவர் நெருங்க நினைக்கும் போது அவர் வார்த்தையினால தான் நெருங்க நினைக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. நீங்கள் பொல்லாத இடமா இருக்கலாம், பொல்லாத மனிதனா இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அந்த இடத்தையும் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த அட்மாஸ்பியரை மாற்றும், அந்த சூழ்நிலையை மாற்றும், அந்த நெருக்கத்தை மாற்றும். அவ்வளோ பெரிய பவரை ஆண்டவர் எதுல வச்சிருக்கிறார்னா, நம்முடைய வாயினுடைய வார்த்தையிலேயே வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷன். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. அப்போ நிறைய பேர் எதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்கன்னா, என் வார்த்தையை மாற்றிருங்க ஆண்டவரே, என் வார்த்தையை சரி பண்ணிருங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையிலே சரியா இல்லாததுனால அந்த விளைவுகளை நிறைய பேர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு பலன் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அதைத்தான் யாக்கோபுல வாசிக்கும் போது, அது சிறிய நெருப்பு தான், சிறிய நெருப்பு தான், ஆனா அந்த சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்திருது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அப்ப யாக்கோபுல அவர் எழுதி இருக்கிறாரு, ஒருவன் சொல் தவறாதவனா இருக்கணும், ஒருவன் நாவுல சரியா இருக்கணும். அந்த நாக்குல வார்த்தையில சரியா இல்லைன்னா ஒரு குடும்பம் அழிஞ்சிரும், ஒரு வேலை அழிஞ்சிரும், ஒரு மனுஷன் அழிஞ்சிருவான் அப்படின்றத சொல்றாரு. அதனால எல்லாருமே இன்றைக்கு நான் நீங்க பேசவே கூடாத ஒரு 3 வார்த்தைகளை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஸோ அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. நீங்கள் 18வது அதிகாரத்தில் கொண்டு வாங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000,
தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல சவுல் என்கிற ஒரு ராஜா, அவனை நல்லதா ராஜ்யபாரம் பண்ணினாரு, நல்லதா அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா திடீர்னு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த தாவீது வருகிறான், கோலியாத்தை கொல்லும் போது அங்க இருக்கிறவங்க பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவனை அவங்க டிஸ்கரேஜ் பண்ணி பேசுறாங்க. நீ கொன்றது 1000 தான்ப்பா, ஆனா தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே, நீங்கள் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதிற்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். பாருங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுடைய வாழ்க்கை முழு டோட்டல் லைஃபையும் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிச்சு. சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். இந்த 40 வருஷ ராஜ்யபாரத்தில் ரொம்ப டேலண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருந்தவர் ஒன்றுமே செய்ய முடியல. ராஜ்யபாரத்தில் எந்த காரியத்தையும் பண்ண முடியாததற்கு காரணம் என்னன்னா, இந்த ஒரு வார்த்தை. அப்படின்னா ஒரு 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 என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்ற ஒரு வார்த்தையினால சவுலுடைய லைஃபே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த என்கரேஜ் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்குது. பாருங்க, யாராவது ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன ஆர்ட் மாதிரி ஏதாவது ஒரு படம் வரைஞ்சு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாவே இருக்காது. அது உங்களை அங்கிள் உங்களை மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன், இல்லைன்னா ஆண்டி உங்களை மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்து, அது உங்களை மாதிரியே இல்லைன்னா கூட நிறைய பேர் வாங்கி என்ன பண்ணுவோம், கண்ணா ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கிறியே, எப்படி வரைஞ்ச இதை, என்ன மாதிரி ப்ரஷிங் பண்ணியிருக்கிற, அப்போது அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். உங்களிடத்துல வருகிற நிறைய பேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா இருக்குது, நீ நல்லா பண்ணியிருக்கிற, அந்த அந்த ரசம் விஷம் மாதிரி இருந்தால் கூட, ஐயோ ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்களே, அந்த சாம்பார் குடிக்கிறது மாதிரியே இல்லைன்னா கூட ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்களே. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, ஊர்ல இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேரை என்கரேஜ் பண்றோம், நிறைய பேரை நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம நிறைய பேர் தவறுகிறது எங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர் என்கரேஜ் பண்றதே இல்லை. ஆனா அதற்கு பதிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க, ரொம்ப குறைவாய் சொல்றாங்க. நீ பண்ணினாலே அப்படிதான் போகும், நீ பண்ணினா உருப்படி இல்லாம போகும், நீ செஞ்சு எது நல்லா வந்திருக்குது, நீ அப்படி செய்யவே நீ லாய்க்கல, அவனை பாரு இவனை பாரு, இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவன் எப்படி சம்பாதிக்கிறான், அவன் எப்படி நல்லா இருக்கிறான், ஆனா நீயும் பண்றியே, அந்த வீடு எப்படி இருக்குது, இந்த வீடு எப்படி இருக்குது, உனக்கு சுத்தமா செட் ஆகல, அசிங்கமா இருக்கிற நீ. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி 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 நிறைய பேருடைய வீட்டில் இந்த வார்த்தை நிறைய பேரை முடங்கி படுக்க வச்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்கள் யாரை நீங்கள் உங்களுடைய வீட்டில் சந்திக்கிறீங்களோ முதல்ல உங்களுடைய வீட்டில் ஆரம்பிக்கட்டும். என்ன ஆரம்பிக்கட்டும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உற்சாகப்படுத்துறதற்கு ஆரம்பிங்க. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரட்டும், நீங்க உங்க பிள்ளைகளை தட்டி கொடுங்க, பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா பண்ற, இன்னும் நீ நல்லா பண்றதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு, இது நல்லா இருக்குது, இதுல நீ ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த துணிமணி உனக்கு நல்லா இருக்குது. அப்போ உங்களிடத்துல வேற ஒண்ணுமே கேட்கல, இந்த ஒரே ஒரு அங்கீகாரம், இந்த ஒரே ஒரு என்கரேஜ்மெண்ட் உண்மையிலே சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ எப்பவுமே நம்முடைய வீட்டில் என்னவே சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா, குறையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சிலருக்கு வாயை திறந்தா தன்னுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னதான் சொல்லுவாங்கன்னா, குறையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணவே தெரியாதா, இல்லை அவங்களுடைய கண்களுக்கு இவங்க அழகாகவே இல்லையா, இல்லை அவங்க செய்கிறது எதுவுமே பிடிக்கலையா அப்படின்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் குறை, எப்போ பார்த்தாலும் குறை. பாஸ்டர் அப்படிதானே இருக்கிறாங்க, நான் என்ன சொல்றேன், இல்லாததை சொல்ல முடியுமா? ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க வாயின் வார்த்தையை நீங்கள் மாற்றுவீர்களானால் உங்க வாழ்க்கையே மாற்றப்படும் என்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க,
இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. என்ன முடிவெடுங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவனாரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஏங்க, உங்களுக்கு களைப்பா இருக்குதா, உங்களுக்கு நீங்க நல்லா தூங்குனீங்களா, நீங்க உங்களை மாதிரி ஒரு கணவனார் எனக்கு எப்படி கிடைக்கணுமே, ஆண்டவர் எனக்கு நல்லா கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் மனைவியை பார்த்து ஒரு கணவனார் வந்து அப்படிதான் சொல்லணும், நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, நீ ரொம்ப நல்லா இருக்கிற, உன்ன மாதிரி ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு கொடுக்கணுமே. நீங்க வந்து பாஸ்டர், எனக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு இருக்கிற கணவனார் பொல்லாதவர், எனக்கு இருக்கிற மனைவி பொல்லாத மனைவி. ஆனா ஒண்ணு நினைச்சுங்க, எப்பவாவது ஒரு நேரத்துல அவர்கள் நல்லவர்களாய் அவர்கள் இருக்கும் போது நீங்க அந்த நேரத்தில் அந்த என்கரேஜ்மெண்டான வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை முழுவதும் கண்டிப்பாக மாற்றப்படும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், கவனிங்க. நீங்கள் வந்து யார் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம்? கை தூக்குங்க பார்க்கலாமே. நான் உண்மையாக சொல்லுங்க, உண்மையாக பொய் சொல்லாதீங்க. எங்களுடைய வீட்டில் வந்து நான் வந்து மனசார என்னுடைய மனைவியை புகழ்வேன், மனசார என்னுடைய கணவனாரை நான் புகழ்வேன், மனசார என்னுடைய பிள்ளைகளை நான் புகழ்வேன், எங்கள் அம்மா அப்பாவை புகழ்வேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. நல்ல கையை மேலே தூக்குங்க பார்க்கலாம். ஆமேன். நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் இல்லை. ஆனால் நீங்கள் வெளியில் போய் எத்தனை பேருக்கு நீங்கள் புகழ்றீங்க, எத்தனை பேரை நீங்கள் புகழ்றீங்க? யார் என்ன சொன்னாலும், யார் என்ன கொண்டு வந்தாலும் நீங்க அவங்கள பார்த்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா இருக்கு தானே சொல்றீங்க. நீங்க யாருக்காவது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஐயோ நீங்க மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, சிலருக்கு அந்த புத்தியை மாற்ற முடியாது. எங்கே போனாலும் அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை தான் வரும் அப்படின்னு சொன்னால், அவங்க என்னமோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வரும். அது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை நான் சேர்க்கலை. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துலையாவது யாரையாவது ஒருத்தர ஆண்டவர் மட்டமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாரா, குறைச்சா ட்ரீட் பண்ணியிருக்கிறாரா? பேதுரு அவ்வளவு முந்திரி கொட்டையா இருக்கிறாரு, எந்த இடத்துலையாவது ஏப்பா உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா, நீ இந்த மாதிரி தானே எல்லாத்துலேயுமே முந்திரி கொட்டை மாதிரி வருப்பியா, கொஞ்ச நேரம் அமைதியாக போய் உட்காருப்பா சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர்? வேதம் சொல்லுகிறது, வந்து நின்ற தேவனுடைய மனுஷனை இருக்கிற இந்த பலத்தோட போ, மீதியானியரை உன் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு என்கரேஜ் பண்ணின கர்த்தர். வேதத்தில் கர்த்தர் யாரெல்லாம் சந்தித்தாரோ எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, கர்த்தர் அவர்களை தட்டி கொடுத்திருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னையிலிருந்து தீர்மானம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஆரம்பிங்க. உங்களுடைய வீட்டில் ஆரம்பிங்க. உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்னா, நல்லா இருக்குன்ற வார்த்தை வரணும். ஹலோ சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சாவது சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களும் வசதி இருந்தால் கூட சொல்லுங்கள், நீங்கள் அழகாக இருக்கிறீங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓ பக்கத்தில் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். ஆமேன். என்ன வார்த்தை வேணும் அப்படின்னா, இந்த வேதம் முழுக்க கர்த்தர் சோர்ந்து போனவர்களுக்கு கர்த்தர் எந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாருன்னா, கர்த்தர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நான் நம்புறேன் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் தைரியசாலிகளாய் மாறப்போகிறார்கள், சம்பாதிக்கிறவர்களாய் மாறப்போகிறார்கள், சமையலில் தேறினவர்களாய் மாறப்போகிறார்கள். ஆமேன். இது எல்லாத்தையும் எங்க ஆரம்பிக்க போறோம்னா, உங்க வாய் அந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறது. இனி நான் என்ன பண்ணுவேன், நான் மட்டம் தட்ட மாட்டேன், நான் இனி கீழே உட்கார வைக்க மாட்டேன், என் வாயினாலேயே நான் உடச்சி உட்கார வைக்க மாட்டேன். அதற்கு மாறாக நான் என் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, ஸோ என்கரேஜ் பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்கள்.